அந்த ஆள் தான் என்ன இப்ப ரவுடிங்க துரத்துறாங்களே, அதுக்கு காரணம் இந்த அயோக்கியந்தான், இந்த அயோக்கியந்தான், இந்த அயோக்கியந்தான், இந்த அயோக்கியந்தான். என் ஒய்ஃபை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? இதுவரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனா மிஸ்டர் சங்கர், என்ன சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் காணாம போன அதே நேரத்துல ஒரு அம்மா ரயில் அடிபட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணம் சதறி போயிட்டதுனால அவங்க யாரு என்னன்னே தெரியல. ஆனா அவங்க உடம்புல ஒரு ஷால் இருந்தது. ஷால் இருக்காது. அது என் கங்காவா இருக்க முடியாது இன்ஸ்பெக்டர். இருக்க கூடாதுன்னு தான் நானும் விரும்புறேன். எதுக்கு நீங்க அந்த ஷால்வை பாத்துருங்க. அப்புறம் டாக்டர் என்ன இல்ல கேப்பாரு. நீங்க கவர்மெண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எனக்கு எதுக்கு ரெஸ்ட்? கேப்பீங்களா? எனக்கு போணும். போறீங்களா? ஐயா அக்கா பாரு, நம்ம போறேன்னு பாரு. வா 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 சீக்கிரம் வா, நம்ம போறேன்னு பாரு. நீ கத்தாதப்பா, கத்தாத. கத்துறேன். போறேன்டா. ஏமா போறேங்கற? பாருங்கப்பா, எனக்கு உடம்பு சரியா போச்சு, நான் போறேன். உனக்கு ஒண்ணு இல்லம்மா, வயித்துல இருக்க புள்ள கோச்சுக்குமே. எங்க அக்காவுக்கு எல்லாம் தெரியும். இத பாருங்கம்மா, நான் எதுக்கு அனாவசியமா உங்களுக்கெல்லாம் பாரமா இருக்கணும்? டேய், உள்ள பேசுறா, குழந்தை மிரளுது. இந்த பாருங்க, உங்க கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி எங்க வீடு பெருசா இருக்காது, சிரிச்சுதான். ஆனா எங்க மனசுல பெருசுங்க. எனக்கும் ஒரு ஆசை தாயி. நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து காட்டாலும் இந்த ஊர்ல எத்தனையோ பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கேன். உனக்கும் சுகப்பிரசவமாயி குழந்தைய கையுமா சந்தோஷமா நீ இந்த வீட்டை விட்டு போகணும். அவங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாளைக்கு இருக்கட்டும். நீ என்ன போக சொல்ற? அவங்கள இந்த பாலை குடி, அவங்களுக்கு பால் சாப்பிடுங்க. குடி சாப்பிடுங்க. எனக்கு தெரியுங்க, ஒரு பொம்பளை ரயில்வே லைன்ல ஊந்து உயிரை விடுறான்னு சொல்லிச்சுன்னா புருஷன்ற மெயின் லைன் சரியில்லைன்னு அர்த்தம். என்னன்றீங்க நீங்க? ஆமாங்க, என் மனசு அப்படியே படம் முடிச்சு காட்டிட்டீங்க. வாழ கை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நம்ம ஒருத்தர் கூட வாழ ஆரம்பிக்கிறோம். ஆனா அவரே துரோகம் செஞ்சுட்டாங்க. நான் கூட என்ன நம்பின ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு மனப்புக்காக தான் போறேன். பாருங்க, ஒரு நாள் லவ் பண்ணதுக்கு நான் உயிர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். மனசுலாம் கஷ்டமா இருக்குது. நீங்களும் உங்க புருஷனு எவ்வளவு லவ் பண்ணிருப்பீங்க? எத்தனை நாள் லவ் பண்ணிருப்பாரு அவரு. சத்தியமா சொல்றேன், அந்த ஆளு மனசு என் பொண்டாட்டி எங்க இருக்கிறாளோ என்ன செய்யறாளோன்னு இந்த ராக்கெட் வலுத்து சுத்தி வருது பார், அந்த மாதிரி உங்களையே சுத்தி வந்துன்னு இருக்கான். வாத்தியார, காலையில இருந்து ஒண்ணுமே கடிக்கலையே. கடிக்கிண்டா, கடவுள் எல்லாருக்கும் வழி பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் நம்மள கை விட மாட்டாரு, நம்ம தான் கை விடணும் கடிக்கும். அதனால ஆஹா பாத்தியா, உத்தம நினைச்சா நடுகுண்டா. போது பாரு, 2 சிலிக்கு செட்டு கிளப்பு குதிரைய குட்டே. வச்சுக்கோ. வணக்கம் தாய்மார்களே. பை தி வே சங்கர், நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? என்ன விஷயம்? 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தனே, அதான். ஓ எஸ், ஆபீஸுக்கு போய் அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்க.
எனக்கு படம் வேண்டாம் சங்கர், பிசினஸ் தான் முக்கியம். ஓகே, அந்த பிசினஸே வேண்டாம் இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். இடைக்காலத்துக்கு வேண்டாமா இல்ல எப்பவுமே? சபாஷ், இப்பதான் உன் முடிவுக்கு காரணம் எனக்கு தெரியுது. வெரி ஸ்மார்ட். நான் கேட்ட பொருளை மேல நிக்க வச்சுட்டு என்ன கீழே நிக்க வச்சுட்டல. உன் ஒய்ஃப் தற்கொலை பண்ணிட்டான்னா அதுல தப்பே இல்லை. உள்ள போ. போமா போ, போய் அந்த புறத்துல பெட்ல படுத்துக்க. சார் பின்னாலே வருவாரு. இனிமே ராதாவை பத்தி ஏதாவது பேசின குடலை உருவிடுவேன். ராஸ்கல், கெட் அவுட். சங்கர், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு வார்த்தை, இப்ப நீ கொடுத்தியே அதுக்கு வட்டியோட சேர்த்து ரிட்டர்ன் பண்ணுவேன். சரிதான், போடா. இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அழுதேன்னா you are a fool. நான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வருது. நான் போயிடுறேன். தாத்தா, என் கங்கா என்னை விட்டு போயிட்டா. நான் தனியாயிட்டேன். கடவுளா பார்த்து எனக்கு ஒரு சகோதரியை கொடுத்திருக்காரு. உன்னையும் நான் இழக்க விரும்பலம்மா. ப்ளீஸ் இங்கேயே இரு. தேங்க்யூ. அதா, நீ இங்கேயே இருந்தா உனக்கு நிம்மதி இருக்காது. நான் ஷாப்பிங் போறேன், நீ என் கூட வா. அதா, ஒரு நல்ல டின்னர் செட்டா செலக்ட் பண்ணு. நான் அந்த செக்ஷனுக்கு போயிட்டு வரேன். ஓகே. ராதா, ராதா, உன்னால நான் நிறைய பேசணும். நான் உங்ககிட்ட பேச விரும்பல. ராதா, கைய விடுங்க. நான் என்ன சொல்றேன்றது கேட்டுக்கா. அப்பால நீ சொல்றது செய்யும் கேட்க நான் தயாரா இல்ல. கைய விட போறீங்களா இல்லையா? நான் என்ன சொல்றேன்றது கேட்டுக்கா. அப்பால் நான் கேட்கிறேன். விடு கைய, கைய விடு. என்ன விஷயம் ராதா கிட்ட? அது எங்களுக்குள்ளார. நீ என்ன நடுவுல போடுற? விடுங்க. இனிமே ராதாவை பார்க்கவோ பேசவோ முயற்சி பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன். அண்ணாத்த, இந்த உதாரிகள்லாம் நான் பயப்பட மாட்டேன். கேட்டா உன் தலைக்கேத்த குள்ளாய தேடுறா, கிரீடத்தை தேடாத. நீ சீப்பான பையன் அந்த பொண்ணு உன்னை காதலிக்கலன்னா சீப்போன்னு விடுறா. வெண்ண திருடின கிருஷ்ணனையே அந்த ராதா காதலிச்சா. இந்த ராதா உன்னை காதலிச்சா என்னவா? அது போக கிருஷ்ணன் காலத்துல என்ன போலீஸா இருந்ததே. அவன் பாட்டுக்கு ஆயா திட்டினே இருந்தான். அவன் திருட்டெல்லாம் பப்ளிக் ஆகல. இந்த காலத்துல கண்டமானமா பிடிக்கிறானுங்களா. அது போதாதுன்னு பத்திரிகையில வேற போட்டா போட்டுறானுங்க. அதுவும் பத்தாதுன்னு இந்த கைதான் திருடிச்சின்னு அம்புகுறி வேற போட்டு காட்டிடுறானுங்க. அம்புகுறி போட்ட ஆளை நம்புவாளா எவ்வளாச்சியா? புரியுதுடா கண்ணு. லகான் இல்லாத குதிரை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. இப்போ உன் மனசுலயும் கண்ட்ரோல் வந்துருச்சு. காதல் குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாங்கா, மெய்யாலுமே எனக்கு பொறுப்பு வந்துருச்சு. இனிமே சத்தியமா சொல்றேன், நான் திருட மாட்டேன். ஒழிச்சு தான் சம்பாதிப்பேன். பாபாஷேக், இனிமே பிசினஸ் செய்யறதுலே முடிவே தவிர வாக்கு கொடுத்த வேலையை செய்யாம இருக்க மாட்டேன். கப்பல் வர தேதியை சொல்லுங்க, உங்க தங்கம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை அல்லாஹ் நல்லா வைக்கட்டும். குதாபீஸ். நாங்க முன்னனுபவம் உள்ளவங்களை தான்ப்பா வேலை கொடுப்போம். அது இன்னும் சத்தாங்க. ஆனா இந்த சேல்ஸ்மேன் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா 10 நாள் வேலையெல்லாம் கத்துப்பானுங்க. இதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? இதுதான். எப்போ வேலைக்கு சேரலாம்? இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அதெல்லாம் ஏங்க நீங்க வேலை மாத்திரம் போட்டு கொடுங்க. அது வேணாங்க, அது உங்களால கேட்க முடியாது சார். எனக்கு காது இருக்கு, கேட்பேன், சொல்லு. வேணாம் சார், நீங்க வேலை மாத்திரம் போட்டு கொடுங்க. வேலை சொல்லு. இவ்வளோ கேட்க சொல்லனா சரியா இருக்காது. நான் பிக் பாக்கெட் அடிச்சுருந்தேன் சார். மற்றவங்க ஜேப்ல இருந்து அவங்களுக்கு தெரியாது துட்டு எடுக்கத்தான் நம்ம வேலை. இப்ப தெரிஞ்சுட்டேன் சார். நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். வேலை கொடுத்தீங்கன்னா. பிக் பாக்கெட்டுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. முதல்ல வெளியே போப்பா. பாத்தீங்களா, இதுதான் முன்னமே சொன்னேன், கேட்காதீங்கன்னு. போடா வெளியே ஒரு ரிக்கி.
உன்னாண்ட போய் நான் நிஜத்தை சொன்னேன் பாரு, என்ன செருப்பால அடிக்கணும். பாரு ராஜா, கோமா ஒன்னாண்ட கோச்சுக்கிறது நான் யாரு? பிக் பாக்கெட்டு, ஃப்ராடு. நானும் உங்க கேஸ் தான். 10 லட்சம் திருடினதா சொல்றாங்க. ஒரு விதத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். நீங்க நல்லவனாகணும்னு கஷ்டப்படுறீங்க, நான் நல்ல பேர் நிலைக்கணும்னு கஷ்டப்படுறேன். கஷ்டம் 2 பேருக்கும் ஒண்ணுதான். துட்டு சம்பாதிக்கிற வேலை காடி இல்லைன்னாலும் உன் நம்பிக்கை சம்பாதிச்சுட்டேன் பார், அது போதும் எனக்கு. நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். நானே போயிடுவேன். இப்பதானே சொன்ன நான் நீ பிச்சு பேச கூடாதுன்னு. நாம வீட்டுக்கு போறோம். வா. ஏய்யா, உன் மருமகளை காதலிக்கிறவங்க லிஸ்ட் எடுத்தா ஒரு டெலிபோன் டைரக்டரியே தயார் பண்ணலாம் போல் இருக்கு. சங்கர் தலைவலியே இன்னும் தேரல. இது யாரையா புதுசா இருக்கு? ஒரு அழகான பொண்ணுன்னா எல்லாரும் தான் பின்னால சுத்துவாங்க. ஆஸ்தி வேற நிறைய இருக்கு, கேட்கணுமா? இவன் யாரு? ராதாவுக்கு எப்படி இவனை தெரியும்? அத நீ கண்டுபிடி. இவனுங்க 2 பேரையும் எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு நான் வழி தேடுறேன்.